தமிழக அரசியல மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே வந்து நிகழ போதுங்க. திரு விஜய் அவர்களுக்கு வந்து மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்ற 118 சீட் வந்து கிடைக்கல, அறுதி பெரும்பான்மை வந்து ஒரு கிடைக்கல. ஸோ அவருக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, கொள்கை எதிரியான பாஜக இருக்காங்க இல்லையா, அவங்களோட கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா ரீஎலெக்ஷனை சந்திக்கிறது. இதை தவிர தமிழ்நாட்டில் வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. என்னதான் வந்து காங்கிரஸோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிடலாம், பாமகவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சா கூட, காங்கிரஸோட சேர்ந்தாங்க அப்படின்னா பாஜக வந்து கண்டிப்பாக வந்து ஆதரிக்க மாட்டாங்க. கவர்னரே அவங்க கையில தான் இருக்காரு. கண்டிப்பா வந்து நம்பர்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. திருப்பி ரீஎலெக்ஷனுக்கு தான் போவார். ஏன்னா கவர்னர் சொல்றதா வந்து ஃபைனல். அது மாதிரி எப்பயுமே ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு வந்து வெறும் 118 பேர் மட்டும் இருந்தா பத்தாதுங்க. ஒரு குஷன் கண்டிப்பாவே வந்து தேவை. மினிமம் வந்து ஒரு 125 எம்எல்ஏஸா சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் வந்து கொஞ்சமாச்சு தைரியமா வந்து ஆட்சி நடத்த முடியும். இல்லாட்டி கம்பி மேல நடக்கிற மாதிரி தாங்க. எந்த நேரத்தில் எந்த எம்எல்ஏ காலை குத்தி விடுவார் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாதுங்க. இதே மாதிரி பல கட்சிகள் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆட்சி இழந்திருக்கு. விஜய் வந்து காங்கிரஸ் சப்போர்ட்டோட வந்து ஆட்சி அமைக்க பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஜகவோட கோவத்துக்கு ஆளாவாரு, பாஜகவோட கவர்னரோட கோவத்துக்கு ஆளாவாரு. அவர் வந்து எப்படினாலுமே இந்த ஆட்சியை கவுத்தி விட மட்டுமே தாங்க பார்ப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா விஜயோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி மட்டும் இருக்கு, அது பாஜகவோட மறைமுகமா கூட்டணி நிற்கிறது. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிஜேபிக்கு வந்து இப்போ ஒரு சீட்டு தாங்க இருக்கு. ஆனா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கையில தாங்க இப்ப இருக்கு. பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் வந்து ஏடிஎம்கே கேட்பாங்க, அதை மட்டும் தான் வந்து பாமகவும் கேட்பாங்க. சோ பாமகவோட ஆதரவு வேணும் அப்படின்னாலுமே கண்டிப்பா பிஜேபியோட அனுமதி இருந்தா மட்டுமே பாமக வந்து உங்களுக்கு ஆதரவு தர முடியும். ஏடிஎம்கேயோட ஆதரவு வேணும் அப்படின்னா அதை மோடியால மட்டுமே வந்து செய்ய முடியுங்க. ஏடிஎம்கே ரெண்டா உடச்சு கிட்டத்தட்ட ஒரு 22 எம்எல்ஏவை இங்கிருந்து அங்க கொண்டு போய் சேர்த்து விஜய்க்கு தேவையான 118 அப்படின்ற நம்பர் வந்து கம்ஃபர்டபுளா வந்து பிஜேபியால தர முடியும். ஆனா அப்படி தந்தாங்க அப்படின்னா பாஜகவுக்கு எல்லா விதத்திலையும் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி தாங்க ஆனும், வேற வழியே கிடையாது. பாஜக எத்தனையோ மசோதாக்கள் கொண்டு வருவாங்க. மும்மணி கொள்கை, என்ஆர்சி, சிஏஏ, யூனிஃபார்ம் சிவில் கோடு, வக்பு போர்டு மசோதா, சிறுபான்மையினர் எதிர்ப்பு மசோதா, எஃப்சிஆர், எல்லா பில்லுமே அடுத்தடுத்து வரப்போகுதுங்க. இது எல்லாத்தையுமே வந்து தமிழக மக்கள் கூர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எப்படி சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திரால பிஜேபி சப்போர்ட்டோட இருந்துட்டு ஆட்சி தக்க வச்சிட்டு இருக்காரோ, அதே மாதிரி திரு விஜய் அவர்களும் பிஜேபிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்க காட்டுற இடத்துல கையெழுத்து போட்டா மட்டும்தாங்க ஆட்சி தக்க வைக்க முடியும். அப்படி இல்லாட்டி கண்டிப்பா வந்து மறுத்தேர்தல் வரும். காங்கிரஸோட சப்போர்ட்டோட ஆட்சி அமைக்க முனைஞ்சாங்க அப்படின்னாலே பிஜேபி அலோவ் பண்ணாது. நிச்சயமா வந்து மெஜாரிட்டி நிரூபிக்க விட மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ரீஎலெக்ஷனை கொண்டு வருவாங்க. சோ விஜய் வந்து இப்ப மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்காரு. திரு விஜய் அவர்களுக்கு ஒன் டைம் ஜாக் பாட் அந்த எலெக்ஷன் அமைஞ்சாலும் கூட இதோட அல்டிமேட் ஃபேட் யார் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஜேபி கையில தாங்க இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.